ஒரு தலைப்பு இவ்விதமாக சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்து. அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்து அல்லது அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்துவோமாக. ஆகவே தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்து. அதில் முதலாவதாக பாகம் 1, இரண்டாவதாக பாகம் 2. இப்போ முதல் பாகத்துக்கு போவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்கள், கடைசி புத்தகம் கடைசி பக்கத்தில் ஆவியானவர் நமக்கு திருவுளம் பெற்று இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையினுடைய அடையாளங்கள், காலங்கள் அத்தனையும் தேசத்தில் நிறைவேறிக்கொண்டு வருவதை நாம் அனுதினமும் பார்க்கிறோம். அவருடைய வருகை அல்லது நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, ரெண்டில் ஏதோ ஒன்று முந்திக் கொள்ளலாம். அவருடைய வருகை முந்தலாம், அல்லாவிட்டால் நான் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது முந்திக் கொள்ளலாம். இதனுடைய முதல் பாகத்தை நான் சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். நான் வாசித்த அந்த வேத வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அந்த வசனத்தில் ஒரே வார்த்தை இருமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு. தனிப்பட்ட விதத்தில் தேவன் இங்கே சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். பலன் 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 அல்ல, ஏன்னா அதை ஏன் அழுத்தி சொல்லுகிறேன், ரிவார்டு. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஆனால் நான் அதை அழுத்தி சொல்லுவதற்கு காரணம், நான் நீண்ட காலங்களுடைய துவக்க காலங்களில் அதை பலன் என்று நான் என்னுடைய தவறாய் புரிந்திருக்கிறேன். ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி பக்கத்தில் நாம் இருக்கிறோம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் வேதாகமத்தினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கும் அல்லது ஆதியாகமத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. எந்த ஒரு காரியமும் ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தினுடைய ஜெனிசிஸ், புக் ஆஃப் ஜெனிசிஸ், அங்கே தான் எல்லாவற்றினுடைய துவக்கத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கலாம். எல்லாவற்றினுடைய நிறைவேறுதலை, முடிவை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கலாம். இதை நம்முடைய மனதின் ஆழத்தில் எப்பொழுதுமே நான் வைத்துக்கொண்டு வேதத்தை நான் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அநேகம் கேள்விகளுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இதை நாம் எங்கே பார்க்கலாம்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 1, முதல் வசனத்தை ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு எப்படி துவங்குது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஒரு கமாங்க இருக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி ஆபிரகாமே பயப்படாதே, அவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய
அங்கேயும் கூட பலன் அல்ல, பலன். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக, நான் உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் 2ஆம் வசனத்துக்கு வருவோமானால், அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாரு பாருங்க. நமக்கும் அதே கேள்வியோடு கூட இந்த காலையில் நாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட நாம வந்திருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? எப்படி கேட்கிறாரு பாருங்க. வேற மாதிரி கேட்டா பரவாயில்ல. எப்படி கேட்கிறாரு? அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாமுடைய பதில் என்ன? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்றார். நீர் எனக்கு என்ன தருவீர்? இன்னும் ஒரு விதத்தில் சொன்னா, நீர் எனக்கு என்னத்தான் தந்துட போறீர்? வார்த்தையெல்லாம் பேசுகிறீர், எல்லாம் சரிதான். யார் பேசுறது? யார்? நாம் அல்ல. விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வார்த்தையை கவனிக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு, அதுவும் என்ன ஸ்டைலில் சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய, கர்த்தாவே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே சொல்லியிருக்கலாம். அதை கூட இவ்வளவு ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் பேசுகிறேன். வேதத்தில் சுவிசேஷங்களில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஐயரே அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓ மாஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஐயரே, உடைய வார்த்தையின்படியே நான் என்ன பண்ணுறேன், வலைகளை போடுங்கிறாரு. ஆனால் இவர் நம்ம மிஸ்டர் பீட்டர் நம்மால் எப்படி பேசுகிறாரு? ஐயரே, உடைய வார்த்தையின்படியே. அவர் வலைகளைங்கிறாரு, ஆனால் இவர் வலையை தான் போட்டார். அந்த வலையும் கிழிந்து போயிற்று. கிழிந்து போகத்தக்கதாக என்று சொன்னால் கிழிந்து போயிற்று என்று தான் அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே நான் ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாயில நம்ம சொல்லுகிற வார்த்தை இருக்குது பாருங்க, ஐயரே. இவர் நம்மால் எப்படி, ஆபிரகாம் எப்படி சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன? அந்த கேள்வியோடு கூட இருக்கிறோமா? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. சங்கீதம் 30:10. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்த வார்த்தை தாவீது சொல்றாரு, கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்ங்கிறார். கூப்பிட்டேன், அப்புறமா கெஞ்சினேன். 11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கடைசி பகுதி, நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்லா கவனிங்க. அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கெஞ்சலாமா? கெஞ்சலாம், தவறல்ல. ஏன்னா நம்ம அப்பாட்ட பேசுகிறோம், நம்முடைய அன்பு தகப்பனோடு கூட நாம் பேசுகிறோம். கூப்பிடலாம், அவரிடத்துல கெஞ்சலாம். அது நமக்கு அவரோடு கூட இருக்கிற அறிவு, அந்த உறவு அல்லது அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றாற் போல நம்முடைய ஆவிக்குரிய அந்த தேவனோடு நாம் நடக்கிற. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு கூட பழகுதல், பழகுதல், பழகுதல். யோபுடைய புத்தகத்தில் நமக்கு தெரியும், நீ தேவனோடே பழகி சமாதானமாயிரும். பழகிறது எனக்கு அதுதான் ரொம்ப இஷ்டம். எனக்கு யார்கிட்டையுமே பழகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஆள்கிட்ட பழகுனா தொந்தரவு என்னெல்லாம் இருக்குதுன்னு. நீங்கள் சிரிக்கிறதுலே தெரியுது, சிரிக்காமல் மழுப்புறதுலேயும் தெரியுது. ஆனால் எனக்கு பொதுவாக பழகிறது ரொம்ப பிடிக்கும். நான் மாணவனாக இருந்த காலங்களில் கூட சிலர்கிட்ட பழகிட்டு அவங்கள விட்டு பிரிய முடியாமல் நான் பட்டிருக்கிற பாடு நீங்கள் சிரிப்பீங்க. நான் அளவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. பழகுதல் என்பது மிக அற்புதமான ஒன்று. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவோட பழக ஆரம்பித்தேன். என் கண்களை கத்த திறந்தார். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்,
நீ வேற யாரோட பழகினாலும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்படலாம். ஆனால் அவரோடு பழகினா, நான் எத்தனையோ தடவை அப்பாவை காயப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் அவர் என்னை காயப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை காயப்படுத்தினாலும் அவர் நம்மை காயப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நம்மை அன்பாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்ப பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எதை? புலம்பலை. வேதாகமத்திலேயே ஒரு புத்தகம் இருக்குது, புலம்பலுடைய புத்தகம்னு ஒன்று இருக்கு. இங்க தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாயிராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். நமது புலம்பலை அவர் எப்படி மாற்றாரா? ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன். இங்கே தேவனுக்கு ஒரு அருமையான பெயர் இருக்குது. நமது புலம்பலை எப்படி மாற்றுகிறாரா? ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன். நம்முடைய புலம்பலை, அல்லது என்னுடைய புலம்பலை, ஜான்சனுடைய புலம்பலை, உங்க பெயரை நீங்க அந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும் தேவன். வேதத்தோட எதையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை நான் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். அப்பாட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். அப்பாட்ட ஒரு சின்ன அனுமதி கேட்டேன். அவர் அனுமதி என்னுடைய எப்படி கொடுத்தாருன்னு தெரியும்னா என்னுடைய ஆவியில் ஒரு சமாதானம் இருக்கு. நமது புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன். அதை நான் இப்படி பதிவு செய்திருக்கிறேன். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் வழியில் மாற்றும் தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய புலம்பலை அல்லது நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் தேவன். அவர் எப்படி மாற்றுகிறார்? அவர் வழியில மாற்றுகிறார், தமது வழியில. தேவனுக்கு எல்லா காரியத்திலையுமே தேவன் ஒரு நோக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நோக்கத்தின் தேவன். அப்ப இந்த ஆதியாகமம் 15 நாம் கவனித்தோம் பாருங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, உனக்கு மகா பெரிய பலன், நான் உனக்கு பலனுமாக இருக்கிறேன்னு சொல்றார். இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நான் படித்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆதியாகமம் அந்த 15:1 இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் படித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவையெல்லாம் நடந்த பிறகு கர்த்தரின் வார்த்தையானது ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வந்தது. தேவன் ஆபிரகாமே, அவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை பாதுகாப்பேன். அடுத்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு பெரிய பரிசு தருவேன்னு சொல்றார். உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நான் பரிசு தருவேன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்றது யார்? அவர் சொல்றார். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமே நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு பரிசு தருவேன்னாலே போதுங்க. என்ன பரிசு தருவாரா? பெரிய பரிசு தருவேன்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பையும் பார்த்தேன். அதில் போடப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். பெரிய பரிசு தருவேன்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். பெரும் கைமாறு கிடைக்கும். அவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி நிறைவேற்றுகிறார்? தம்முடைய வழியிலே அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அப்ப அந்த ஆதியாகமம் 15:1 இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. ஏன் அப்படி ஆரம்பிக்கணும்? அப்ப ஏதோ சம்திங் ஹேப்பன், சில காரியங்கள் நடந்திருக்குது. இந்த காரியம் அல்ல, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகுது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய பரிசு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பலனு, உனக்கு நான் மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப என்ன காரியம் நடந்துச்சு? அதுவே 5 இருக்குது. வேகமா சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிந்தவைகள் தான். நம்பர் 1, ஆதியாகமம் 13, 7, 8, 9. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில என்ன வருது? ஒரு வாக்குவாதம். அதாவது 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கு இடையில வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் யாரு? சண்டை போடுறது வேலைக்காரங்க. ஆனா இவர் லோத்துவை பார்த்து சொல்றாரு, நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இது முடியுமாங்க? அடிக்கடி நான் இதை நினைவுபடுத்தி இருக்கிறேன். விட்டு கொடுக்கிற ஒரு ஆவியை அவரிடத்துல பார்க்கிறோம். நம்பர் 2, 2வது என்ன நடக்குது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களையும் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த ஆதியாகமம் 14, 1, 2 வசனத்தை இப்போ நான் வாசிக்க சொன்னேன்னா நம்ம அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 வசனத்தில் 5+4, அதாவது 5 ராஜாக்களோடு கூட இந்த 4 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? யுத்தம் பண்ணுறாங்க. இந்த யுத்தத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். 5+4, அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. யுத்தத்தில் சோதோம் கவிழ்ந்தது. அந்த சோதோமில் தான் யார் இருக்கிறார்? லோத் அங்கே தான் இருக்கிறார். மிஸ்டர் லோத் அங்கே தான் இருக்கிறார். லோத் அங்கே தான் இருக்கிறார் என்பதை நாம் அங்கே கவனிக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் 12வது வசனம், ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, சோதோமை போய் அட்வான்ஸா தெரிந்து கொண்டதே யார் தான்? லோத்து தான். வேதம் சொல்லுது, அதனால சோதோம் கவிழ்க்கப்பட்டது, அந்த அங்கே கொண்டு போய்விட்டார்கள் என்று கவனிக்கிறோம். அதாவது லோத்துவும் லோத்துடைய உடைமைகள் அத்தனையும் சிறைப்படுத்தப்பட்டு விட்டது. மூன்றாவதாக நாம் கவனிப்போமானால், ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 14 முதல் 16 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. அதில் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க, தன்னுடைய வீட்டில் பிறந்த வேலைக்காரர்களே எத்தனை பேரா? 318. அப்படின்னா ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சீமானா இருந்திருக்கிறார் பாருங்க. இந்த 318 பேரும் ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் அல்ல, ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்த பெரியவர்கள் என்று கவனிக்கிறோம். இந்த 318 பேரோடு கூட சென்று லோத்துவையும் லோத்துடைய உடைமைகளை என்ன பண்றாரு? மீட்டு கொண்டு வருகிறார். ஐயா, இந்த மனசு வருமா? ஆதியாகமத்தில் வாழ்ந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட பெரிய மனசு இருந்துச்சு. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெற்றிருக்கிற, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், நான் எப்படி செய்வேனா? நல்லது, வசமாக மாட்டிக்கிட்டாங்க நினச்சேன். அன்னைக்கே போகிற போக்க பார்த்தோன்னா அன்றைக்கே நினச்சேன், வசமாக போய் எங்கேயோ போய் என்ன பண்ண போகிறான்? சிக்க போகிறான். சிக்கிட்டானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே சொல்ல மாட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். வெளியே சொல்லாமலே மனசுக்குள்ள நம்ம என்ன நினச்சிக்குவோம். ஆனால் ஆபிரகாமுடைய குவாலிட்டிஸ் இங்கே தான் தெரியுதுங்க. 318 பேரோடு கூட சென்று லோத்துவையும் அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். நம்பர் 4, ஆதியாகமம் 14:20 சொல்லப்பட்டிருக்கோம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது,
மெல்கிசேதேக்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். அந்த பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. வேதாகமத்தில் முதல் தசம பாகம் என்ற வார்த்தை இங்கே தான் வருதுங்க. வேதாகமத்திலேயே முதல் தசம பாகம் என்ற வார்த்தை இங்கே தான் வருது. பொதுவாக சொல்லுவார்கள் தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவார்கள். இது நியாயப்பிரமாணம் அல்ல. மனசாட்சியின் காலத்தில் 7 காலங்கள், பாவம் அறியாத காலம், அதற்கு பிறகு மனசாட்சியின் பாவம் பிரவேசித்த பிறகு மனசாட்சியின் காலம், அதற்கு பிறகுதான் வாக்குத்தத்தத்தின் காலம், அதற்கு பிறகுதான் நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம். இப்படி காலங்களை நாம் 7 பாகமாக டிஸ்பென்சேஷன் நாம் படிக்கிறோம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அன்றைக்கு அவர் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் தேவனுக்கு. இப்போ பாருங்க, நல்லா ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கடந்த ஒரு 50 ஆண்டுகள் எனக்கு தேவன் இந்த வெளிச்சத்தை கொடுத்த 50 ஆண்டுகள் நான் ஒரு விசுவாசியாய் கர்த்தரை சேவித்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் 10 தசம பாகம் என்று சொன்னால் 10 1 அல்ல, அதை விட அதிகமாய் கொடுக்க தேவன் கிருபையாய் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் சாப்பிடுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று சொல்லுகிற சூழல்ல கூட, நான் வேதாகம கல்லூரியில் இருந்த நாட்களில் கூட முடிவெட்டுறதுக்கு கூட காசு இருக்காது. என்னுடைய வெளியே போகும் பொழுது ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய பசிக்காக, என்னுடைய தேவைக்காக நான் யாரிடத்துலையும் கேட்க மாட்டேன். அப்படின்னா நீங்கள் இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அப்படியானால் எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம். யாராவது எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்குமானால் அந்த கல்லூரியில் வகுப்பில் கேர் கட் பண்ணாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கும் கேர் கட் பண்ணி நானும் கேர் கட் பண்ணி கொண்டதை நான் மறக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று கொடுப்பதில் தேவனுக்கென்று நாம் கொடுப்பதில் உத்தமமாய் நாம் காணப்பட வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்று. 5வதாக சொல்ல போனால் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14:21 24 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரே வரியில் சொல்லிடுறேன். ஆபிரகாமுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? சோதோமின் சொத்து எனக்கு வேண்டாம். அந்த சோதோமின் ராஜா சொல்றார், எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? சோதோமுடைய சொத்து ஒன்று எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று. அதனால தான் அடுத்து 15:1 இப்படி ஆரம்பிக்குது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப நாம் இந்த 5 காரியங்கள், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், யுத்தத்தில் தன்னுடைய உடன் பிறந்த அல்லது தன்னுடைய அண்ணன் மகனுடைய அந்த இழப்பில் கூட அவர் எவ்விதமாக நடந்து கொள்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற ஒரு ஒப்பற்ற தேவன் என்பதை கவனிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பல தேவைகளோடு கூட நாம் இருக்கலாம், பல தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். என் இருதயம் எப்படி இருக்குது, என்னுடைய இருதயத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அவர் கவனிக்கிறார். நல்லா கவனிங்க. அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்து பாகம் 1. நம்பர் 1 அனுதினமும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், துதியுங்கள். மன இறுக்கம் என்ன செய்யாது? இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட நாம் பேசி அவரோடு கூட இடைவிடாமல் அனுதினமும் இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் துதியுங்கள்.
இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, இப்படி சொல்லுகிற பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வைத்து கடிகாரத்தை பார்த்து, நானும் என்னுடைய துவக்க நாட்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களில் நானும் இருந்திருக்கிறேன், தவறல்ல. ஒரு குழந்தை நடக்க பழக்கிற பொழுது அந்த குழந்தையை ஒருவர் அம்மா கைப்பிடித்து நடக்க பண்ணுவது போல, அல்லது ஒரு தள்ளுவண்டியை கொடுத்து நடக்க பண்ணுவது போன்ற இது போன்ற பல முயற்சிகள் நமக்கு தேவை. 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஜெபிப்பதை பல மணி நேரம் ஜெபிப்பது போல நமக்கு தோன்றும். ஆகவே நேரத்தை பார்த்து, கடிகாரத்தை பார்த்து, குறிப்புகள், ஜெப குறிப்புகளை வைத்து 1, 2, 3, 4, 5, ஏன் 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி இயேசுவும் கேட்டுட்டாரு, பார்க்கிற பிரசங்கியாரும் கேட்டுருவாரு. பிரசங்கியார் என்ன கேட்பாரு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா என்பதற்காகவே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல தடுமாற்றங்கள் வழியாகத்தான் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்றைக்குமே நாம் அதை தள்ளுவண்டியோடு கூட தான் நடந்துகிட்டு இருக்கிறோமா? இல்லைங்க. நாம் வளர்ந்து, இயேசு சொல்லுவார் 30, 60, 100 நாம் வளரும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். இப்போ பாருங்க, இந்த இடைவிடாமல் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், மன இறுக்கமே இருக்காதுங்க. மன இறுக்கம் இருக்காது. எந்த பாரமானாலும் உடனே நாம் தேவனிடத்தில் அந்த பாரத்தை கொட்டி விடுகிறவர்களாக இருப்போம். ஒரு தனி நபரோடு கூட ஒரு மன அழுத்தம் நமக்குள்ள இருக்காது. உடனே பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல், அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு அழுத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சத்தம் நமக்குள்ள உண்டாகும். திருட்டு பயல அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லுவாரா? சொல்லுவார். திருட்டு பயல, ஊருக்கு உபதேசம் பண்றா, ஊருக்கு உபதேசம் பண்றியா? இப்போ கூட உள்ள பேசுறது எனக்கு கேட்குதுங்க. உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியாது, எனக்கு கேட்குது. நிறைய கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை நாமே உணர்ந்து எந்த விதமான மன இறுக்கம் இல்லாதபடிக்கு, மனம் இறுக்கம் இருக்காதாகவே நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? மகிழ்ச்சி பொங்கும். இங்கே நான் ஒன்றை சொல்லுகிறேன், அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்த வேண்டியது பாகம் 1. முதலாவதாக, வாய் திறந்து சற்று சத்தமாய் ஜெபியுங்கள், துதியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். வாய் திறந்து மௌனமாக ஜெபிக்க கூடாதா? இயேசு ஜெபத்தை குறித்து மத்தேயு 5, 6, 7 சொல்லுகிற பொழுது, அந்தரங்கத்தில் இருக்கிற நீ போய் உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கிப்பார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். எஸ், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்தரங்கத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? கேட்கிறார். ஆனால் நாம் வளருகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது அமைதியாய் ஜெபிக்கவும் நமக்கு தெரியணும், சத்தமாய் ஜெபிக்கவும் தெரியும். சில நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனால் ஒரு 10 பேருக்கு மத்தியில் ஒரு ஜோமனை சொன்னால் கை காலில் அப்படின்னு நடுங்கிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மிக தேவையான ஒன்று, வாய் திறந்து சத்தமாய் ஜெபியுங்கள், துதியுங்கள். அதுவும் வேதம் சொல்லுது, கைதட்டி என்ன செய்யணுமா? எனக்கு ஒரு கேள்வி, கைதட்டி கை கொட்டின்னு போட்டிருக்குது, ஆனால் எங்கேயாவது கை கட்டி கை அப்படி எங்கேயாவது இருக்குதான்னு நானும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் தெரியல. கை கட்டி, ஆனால் பலரை பார்க்குறேன், அவங்க கை கட்டி தான் என்ன செய்கிறாங்க. இந்த கை கட்டி அல்ல, அதுலேயும் வேடிக்கை என்னன்னா, சிலர் புறங்கை கட்டியிருப்பாங்க, 2 கையும் பின்னால் கட்டிக்கிட்டு அப்படியே. நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை, தேவனுடைய பலன் நமக்குள்ளே, நாம் அவரோடு கூட இருப்போமானால், கை கட்டி அல்ல, யாரோ நம்மளை கையை கட்டிட்டாங்கன்னா பரவாயில்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாய் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். அருமையானவர்களே, கை கட்டி அல்லது
புறம் கை கட்டி அல்ல, நாம் எப்படி தேவனை உயர்த்த வேண்டும் என்று நாம் திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க நேரம் இல்லை. அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது 3ஆம் அதிகாரத்தில் அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட அந்த ஒரு பிறவி சப்பானி சுகம் பெற்றான். ஆனால் இவர்களை அப்போஸ்தலர்களை நியாயம் விசாரிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், பல விதத்தில் அவர்களை பயமுறுத்துகிறார்கள். இவர்கள் 24ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு, அதாவது விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். 31ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தா? கூடியிருந்த இடம் இங்கே அசைஞ்சிருமோ? ஆனா தேவன் அசைத்தார்னா அதுல என்ன இருக்காதுன்னா ஆபத்து இருக்காதுங்க. தேவன் அசைத்தா என்ன இருக்காது? ஆபத்து இருக்காதுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கூட அந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று கவனிக்கிறோம் பாருங்க. ஆனா ஒருவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. அதான் தேவன் செய்கிற காரியம், அதுதான் தேவன் செய்கிற காரியம். ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய 5 காரியத்தில் முதலாவதாக ஜெபியுங்கள். அனுதினமும் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சற்று சத்தத்தை உயர்த்தி. நம்பர் 2, இரண்டாவதாக சொல்வேனானால், நாம் அங்கே கவனிக்கிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், சற்று சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், நீ வாசிக்கிறத கூட தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறார். நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் வாசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். வாசிப்பதில் எப்படி வாசிக்கிறோம்? ஏற்கனவே சொன்னேன், ஒரு பழமொழி, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும், செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம். சுத்திரம் எப்படி வந்துச்சு? குழந்தை பிறக்கும் போதே அப்படி கையில் பிரஷோட வந்துச்சா? இல்லைங்க. அப்ப செந்தமிழ் எப்படி வந்துச்சு? சிலர் தமிழ் அருமையாய் பேசுவதை நாம் ஆன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அந்த செந்தமிழ் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு? பழக்கத்து நிமித்தமாய் பழகுகிறார்கள். பழக்கம் பழக்கம் பழக்கம், தங்களை அதிகமாய் பழக்குவித்து கொண்ட ஒன்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், சற்று சத்தமாய். நான் வாசிப்பது நம்ம காதுக்கு கேட்கிற மாதிரி வாசிங்க. வீட்டில் யாராவது இருக்கிறவர்களுக்கும் கேட்கத்தக்கதாக வாசிங்க. அப்ப நாம் தவறாய் வாசிப்போமானால், சில நேரங்களில் வசனத்தை நாம் தவறாகவே வாசித்து பழகி இருப்போம். நமக்கு தப்பாக வாசிக்கிறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள வாசிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பொதுவாக பாடம் படிக்கிற பொழுது பெற்றோர் சொல்லுவாங்க, கொஞ்சம் சத்தமாக படி. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதே பகுதி வாசித்து கொண்டிருக்கிற அந்த பகுதியை கொஞ்சம் சத்தமாக வாசிக்க சொன்னால் அவ்வளவு தப்பு இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒன்றை நன்றாய் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தமாக வாசிக்கும் போது தான் மற்றவர்கள் அதை கேட்டு, இதில் நீ தவறாய் இந்த வார்த்தையை நீ தவறாய் உச்சரிக்கிறாய் என்று நம்முடைய உச்சரிப்புகளை திருத்திக் கொள்வதற்கு, நாம் வாசிக்கிறதிலும் நாம் வளருவதற்கு நமக்கு தேவன் உதவி செய்ய முடியும். மூன்றாவதாக, கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன செய்யணும்? சாட்சி பகருங்கள். கிறிஸ்துவை பற்றி நாம் மற்றவர்களோடு சாட்சி பகருங்கள். அன்பாய் பேசுங்க.
புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்கள். மற்றவர்களிடத்துக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து, எனக்கு கிருபையாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு பிச்சை என்று சொல்லலாம். எந்த ஒரு நபரை சந்தித்தாலும் 2 வார்த்தை அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் வருகிறதில்லை. எந்த விதத்துலையாகிலும் அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை நான் அவர்களுக்கு சொல்லும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். எதெல்லாமோ பேசுகிறோமே, கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? கைப்பிரதிகள் இருக்கிறது, அந்த கைப்பிரதிகளை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து அதன் மூலமாய் கிறிஸ்துவ அன்றைக்கு மற்றவர்களை நாம் வழி நடத்தலாம். கைப்பிரதி மாத்திரம் ஒன்று நடந்து விடாது. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்களோடு கூட நாம் எப்படி பேசுகிறோம், நாம் எப்படி மற்றவர்களோடு கூட நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய பக்கத்து வீட்டார் நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? ஒரு நற்சாட்சி உண்டா நம்முடைய வாழ்க்கையில்? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி நமக்கு தேவை. 4வதாக, இந்த வளாகத்தை, ஆலய வளாகத்தை, இந்த ஜெப வீட்டினுடைய இந்த வளாகத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதமும் பொறுப்பும் இருக்குதுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதமும் பொறுப்பும் இருக்குது, உள்ளும் புறமும். வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், யாத்ராகமத்தில் எல்லாம் படிக்கிற பொழுது, அது ஆசரிப்பு கூடாரம், அதை குறித்தெல்லாம் நம்ம படிக்கிற பொழுது நாம் அந்த காரியத்தை நாம் கவனிப்போம். உள்ளும் புறமும் நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமா? சரி, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்கன்னு சொல்லலை. நம்ம வீடு எப்படி இருக்குது? நம்முடைய வீடு எப்படி இருக்குது? இல்லை நம்ம வீட்டை விட்டுருவோம், நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப அறை எப்படி இருக்குது? என்னை கேட்கிற அருமையானவர்களே, முடிந்த மட்டும் நாம் இருக்கிறது ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஒரே ஒரு அறை தான் இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், ஒரே அறையில் தான் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட பல இடங்களில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். 7 வீடுகளில் இந்த பகுதியில் வாடகைக்கு இருந்திருக்கிறோம். இதுதான் 8வது வீடு. ஏன்னா வாடகைக்கு வீடு தரவும் மாட்டாங்க. அதற்கு பல கட்டுப்பாடுகள் சொல்லுவார்கள். வீட்டில் ஜெபிக்கக்கூடாது, வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வரக்கூடாது, வீட்டில் வைத்து எதுவும் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பல சூழல்கள். ஆனால் நான் ஒன்றை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுத்தமாய் இருக்கிற இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு நாம் அதிக விழிப்புள்ளவர்களாக இருப்போம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று உண்டுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அதிகமாக அங்கே உணரலாம். நீங்கள் இருக்கிற இடத்தை, உங்களுடைய வீட்டை, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற காரியங்களை நாம் அதிகமாய் தவிர்ப்பதற்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? தாழ்மையா ஒரு வார்த்தை சொல்றேன், ஒருவேளை யாருக்காகிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இருக்குமானா? இல்லை. ஆனால் அப்படி யாருக்காகிலும் இன்னும் ரகசியமா ஸ்மோக்கிங் அல்லது ட்ரிங்கிங் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்து வந்தவர்கள் பலர் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு ரகசிய பாவமாய், ரகசியமான ஒன்றாய் இருக்குமானால், உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் உங்களை வழிநடத்தவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவைகளை விட்டு பரிபூர்ணமாய் விலகி விடுங்கள். அது உங்களுடைய வாழ்நாட்களை குறைத்துவிடும். அது உங்களுடைய வாழ்நாட்களை குறைத்துவிடும். அது தேவனுக்கு பிரியமற்ற ஒன்று என்பதை சுட்டி காட்டும்படிக்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக 5வதாக இந்த குறிப்பில், இதில் தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இதை பேசுறதுக்கு எனக்கு தைரியமே எப்படி வந்துச்சுங்கிறீங்க? 2 வாரத்துக்கு முன்னால் எனக்கு தைரியம் வரல. ஆனால் இன்னைக்கு இப்படி தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, தன்னார்வமாக வந்து சுத்தப்படுத்தி செய்தவர்கள் உண்டு. அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ரொம்ப துதிக்கிறேன். ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டேன் அந்த இடத்துல. அதை போட்டால் அந்த ஹார்ட் சிம்பலை எப்படி வந்துட்டுனா பெருசாக வந்துட்டு. அப்போ எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை,
ஒரு சிலர் தான், ஒரு சிலர். பரவாயில்ல. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பராமரிக்கிற காரியங்களில், சுத்தம் பண்ணுகிற விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? சபையினுடைய தேவைகளை குறித்து நாம் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்? கடந்த வாரங்களில் நாம் அந்த தைல குப்பியை குறித்து, அந்த தைலத்தை குறித்து, இது ஏன் இந்த வீண் செலவு என்று சொன்னபோது இயேசு சொன்னார் அல்லவா, இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். மார்க்கு 14:8 இருக்குது, இவள் தன்னால் என்றதை செய்தாள். 9ஆம் வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இவள் தன்னால் இயன்றதை. நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? எதை செய்யணும்? இயன்றதை. எதுவுமே நமக்கு இயலாதா? இயேசு சொன்ன வார்த்தை மார்க்கு 14:8, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அதனால நாங்கள் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு நாள் நடந்த ஒரு அனுபவம், ஆனா இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? நான் வெளிப்படுத்தல் 22 நாம் துவங்கினோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 58வது வசனம் என்று நினைக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. 2 கொரிந்தியர் 5:10 கூட பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், யாரெல்லாரும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப்ங்க, அவர் தன்னை சேர்த்து சொல்றாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ரோமர் 14:10 கூட எடுத்துக்கொள்ளுங்க. நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லல, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஒரு நாள் நாம் அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க போகிறோங்க. அந்த பயம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலேயே என்னதோ தேவனிடத்தில் நான் அதிகமாய் அவரோடு கூட நெருங்கி பழகிறேன். அவரோடு கூட ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு எண்ணம் ஒரு நபரை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வந்து விட்டதானால் அதை குறித்து அதை திரும்ப அதை நான் தேவனோடு கூட அந்த காரியங்களை சரிப்படுத்தி ஒப்புரவாக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டு என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அந்த 2 கொரிந்தியர் 5:10, ரோமர் 14:10 நாம் மறந்து விட வேண்டாம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகிற போது 2 காரியத்தை இருக்குது. ஒன்று, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது எப்படி? வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் படிக்கிறோமே.
அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, உலகத்தார் எல்லாருக்கும் செய்யப்படுகிற நியாய தீர்ப்பு அல்ல. இங்கே இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக, கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அந்த ரெண்டு இடத்துலையுமே 2 கொரிந்தியர் 5:10, ரோமர் 14:10 ரெண்டு இடத்துலையுமே அதை சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு உபதேசம் ஒன்று உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம், நமக்கு இனி நியாய தீர்ப்பே கிடையாது என்று சொல்லுகிற, ஒட்டுமொத்தமாய் நமக்கு இனி நியாய தீர்ப்பே இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஓரத்திற்கு போய்விடக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்போமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அருமையானவர்களே, அனுதினமும் இடைவிடாமல் செயல்படுத்த வேண்டியவைகளில் பாகம் 1, பாகம் 2ஐயும் நான் வேகமாய் நினைப்பூட்டி விடும்படிக்கு விரும்புகிறேன். 2ஆவதாக, அனுதினமும் இடைவிடாமல் நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? ரோமர் 10வது அதிகாரத்தில் 9, 10, 11 நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை பண்ணப்படும், அறிக்கை பண்ணப்படும். மிக முக்கியமான ஒரு வசனம். அந்த 2வது குறிப்பை நான் துவங்கும் பொழுது நமக்கு தெரிந்த வசனமா இருக்கலாம். 119வது சங்கீதத்தில் 49வது வசனம், 50ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அடிக்கடி நான் இதை சொல்லியிருக்கிறேன். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, அதை நான் பிராக்கெட்டுக்குள்ள, அது ஒரு வார்த்தையா கூட இருக்கலாங்க. அது வசனமாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல, அது ஒரு வார்த்தையாய் கூட இருக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இது பழைய ஏற்பாட்டில் தானே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் இல்லையே. அப்படி சொல்றீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எனக்கு பெரிய ஒரு கப்பல் சேதம் ஏற்படுகிற அந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வீர முழக்கமான வார்த்தைகளை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். என்ன சொல்றாரு? ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்றாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்? நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அதுதான் என்னது? அது 119ஆம் சங்கீதத்தில் 49, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் அல்லது வார்த்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை கூட நீங்கள் படிப்பீர்களே. ஆனால் அப்போஸ்தலர் 28:31 மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை பவுல் உபதேசித்து கொண்டு இருந்தார். அங்கே அப்போஸ்தலர் 28:31 அதான் கடைசி வசனம். மிகுந்த தைரியத்துடனே, மிகுந்த தைரியம் எப்படி வந்துச்சு? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். என கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
ஆகவே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்வார்? உண்டாக்குவார். தேவனை குறித்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு திட நம்பிக்கை இந்த வேத வசனத்தில் இருக்குதுங்க. ஆனால் அந்த வசனத்தினுடைய மத்திய பகுதியில் தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறார். தேவன் இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலைகள் வரலாமே, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் 2 கொரிந்தியர் 4:8 கூட கவனிப்போமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மை நிற்க பண்ணுகிறவர் தேவன். என கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய, நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய 5 காரியங்கள் வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் 1, கர்த்தர் நல்லவர் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லக்கூடாது, ரொம்ப 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 நல்லவர்னு சொல்லுங்க பாப்பா எல்லாரும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? கேட்கல. இந்த ஒரு சத்தியத்தை நீங்க கற்றுக்கிட்டா போதுங்க. யாரை பார்த்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க பழைய பாட்டில் கவனிச்சிங்கன்னா தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் கூட என்னதான் சொல்லி ஆராதிச்சாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. 2 நாளாகமும் 5:13-14 படிச்சு பாருங்க. சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது 2 நாளாகமும் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தொழுகையை குறித்து சொல்லப்பட்ட எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. புலம்பல் 3:24 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் ரொம்ப 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 நல்லவர். சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்க, உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரவாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் ஒருவேளை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய கிருபையை குறித்து ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேன். எபிரேயர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாருங்க. அன்றைக்கு அவர் நல்லவர், இன்றைக்கும் நல்லவர், என்றைக்கும் அவர் எப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார் என்று கவனிக்கிறோம். நம்பர் 2, 2வதாக அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்க, தேவன் ஒருபோதும் தவறு செய்யாதவர். இதுதான் தேவன் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். அப்ப நம்பர் 2, தேவன் ஒருபோதும் என்ன செய்யாதவர் இல்ல. தப்பு பண்ணிட்டாரு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? தேவன் ஒருபோதும் தவறு செய்யாதவர். என் இருதயத்தில் தேவன் எனக்கு நம்ப பண்ணின வசனத்தில் உள்ளவைகளைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3வதாக, எந்த சூழ்நிலையும் முடிவல்ல, இல்ல முடிவே இல்லை. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அது என்ன அல்ல, முடிவு அல்ல. எந்த சூழ்நிலையும் முடிவல்ல, முடிவே இல்லை. ஆதியாகமத்துக்கே நாம் திரும்ப போவோமானா யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க.
குழிக்குள்ள போடுறாங்க, பொய் குற்றம் சாட்டப்படுகிறான், சிறையில் தள்ளப்படுகிறான். எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த யோசேப்பில் இருந்து பார்க்கிறோம். சூழ்நிலைகள் முடிவாயிற்றா? இல்லை. சூழ்நிலைகள் முடிவாயிற்றா? இல்லை. அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு, மரியாளுடைய புருஷனாகிய அந்த யோசேப்புக்கே நாம் வருவோமானால், தேவன் அந்த யோசேப்பில் இருந்து புதிய ஏற்பாட்டு யோசேப்பு வரைக்கும் ஒரு இடத்துல கூட தேவன் சூழ்நிலைகள் எதுவும் முடிவே அல்ல. சூழ்நிலைகள் எதுவும் முடிவல்ல. நான்காவதாக நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஒரு நோக்கத்தின் தேவன். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, தேவன் எப்படிப்பட்டவர்? நோக்கத்தின் தேவன். அதை நான் இன்னொரு விதத்தில் சொல்வேன். ஆனால் நோக்கத்தின் தேவன், அவருக்கு என்ன இருக்குது? ஒரு தூர பார்வை இருக்குதுங்க. நமக்கு எவ்வளவு தூர பார்வை இருக்கு? நமக்கு இருக்கிற தூர பார்வையை காட்டிலும் வெகு தூர பார்வை அப்பாவுக்கு இருக்குதுங்க. நமக்கு இருக்கிற பார்வையெல்லாம் என்னது? பக்கத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் வெகு தூரத்திற்கு பார்க்கத்தக்கதாக நோக்கத்தின் தேவன், அவருடைய பார்வை வெகு தூரத்துக்கு பார்க்கிறார், வெகு தூரத்துக்கு பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? பிள்ளைகளை குறித்தோ பேர பிள்ளைகளை குறித்தோ நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? நாம் எப்படி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், தேவன் தூர பார்வை உள்ளவர் மட்டுமல்ல, வெகு தூரத்திற்கு பார்க்கத்தக்கதான தூர பார்வை உள்ளவராக இருக்கிறார். ஐந்தாவது, கடைசியாக, இதயத்தில் ஒரு வேண்டுதல் இருக்குது. அவருக்கு நேராக என்னுடைய கரங்களை நான் உயர்த்துகிற போதும் சரி, ஒரு பெருமூச்சு விட்டு அப்பாவுடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிற பொழுதும் சரி, ஒரு இதயத்தில் ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல் தெரியுமா? அன்பு அப்பாவின் திருசித்தத்திற்குள் அடியேனை வைத்து கொள்ளும் தேவா. திரும்பவும் சொல்லுகிறேன், அன்பு அப்பாவின் திருசித்தத்திற்குள் அடியேனை வைத்து கொள்ளும் தேவா. இது என்னது? இதய வேண்டல். இதய வேண்டல். இது ஒன்றே என்றும் மனதில் நிலைத்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒன்று மாத்திரம் நம்முடைய மனதின் ஆழத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்குமானால், அப்பாவுடைய திருசித்த மாத்திரம். அப்பா நம்ம குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்பா நம்ம குறித்து ஒரு நோக்கம். என்னை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும், குட்டி பிள்ளைகள், கை குழந்தையாக இருக்கலாம், எல்லாரை குறித்தும், இந்த திருச்சபையை குறித்து, தேசத்தை குறித்து, தமிழகத்தை குறித்து, இந்தியாவை குறித்து, முழு உலகத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம், ஒரு சித்தம் அவருக்கு இருக்குதா? இருக்குது, இருக்குதுங்க. எல்லாவற்றுக்கும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அன்பு அப்பாவின் திருசித்தத்துக்குள் அடியேனை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்க திருசித்தத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை, விசுவாச மக்களை உங்களுடைய திருசித்தத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்க. நமக்குள்ள அநேகம் கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். கேள்வியோடு வந்திருக்கலாம். சில கேள்விகளுக்கு சொன்னா நீங்க ஒருவேளை ஆச்சரியப்படலாம், அதிர்ச்சி அடையலாம், பரவாயில்ல. எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. எல்லா கேள்விகளுக்கும் உலகில் பதில் கிடைக்கும் என்று என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க. எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குமா? கிடைக்குமானால் ஒரே ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் படிக்கிறோம். ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான்.
அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. 6ஆம் வசனத்தில் ஏரோது அவனை பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. வேதம் என்ன சொல்லுது? அதே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனத்தில் படிக்கிறோம். ஏரோது யோவானுடைய சகோதரனாகி யாக்கோவை பட்டயத்தினாலே, ஆனால் அதற்கு 2-3 வசனங்களுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்குது, பேதுருவையும் தொடர்கிறான். நாளைக்கு பேதுருவை வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லி தீர்மானிக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அது அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வருவோமானால் ஏரோதுடைய சரித்திரமே அங்கே முடிவடையுதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லா கேள்விகளுக்கும் இவ்வுலகில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது என்பது நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம். எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆனால் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்குமா? எஸ். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அது எப்படிங்க கிடைக்கும்? அது எப்படின்னு கேட்குறீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை மட்டும் நான் வாசிக்க கேட்போமா? எல்லா ஜெபங்களுக்கும் பதில், உடனே பதில் உண்டு. அந்த பதில் எப்படி தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, வேதம் என்ன சொல்லுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்